ரொம்ப பசிக்குது, ரொம்ப நேரமா ரோட்ல நிக்கிறோம். எங்களுக்கு எதுவும் சாப்பிட கொஞ்சம் தருவீங்களா? காணாமா சோடா காணா வாங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு. சாராயமா இருக்கு. இங்க பாருங்க பையா வந்து குடிச்சிட்டு இருக்கா சரக்கு. பையா நீங்க அழகா வந்திருக்கீங்க. ஃபுல்லா லேண்ட்ஸ்லைட்ல மாட்டிக்கிட்டோங்க. இதுல என்ன ஆழம், பயமா இருக்கு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடணும். சப்ஸ்கிரைப் பிபிஎஃப். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டென்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் டென்சி அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம். இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க போறோம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு vlog ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்றேன். ஏங்கிறத நான் அப்படியே போக சொல்றேன். ஸோ நிதிஷ் ப்ரோ ரெடி ஆயிட்டாரு, நம்ம தாமோஸ் ரெடிங்க. இங்க பாத்தீங்களா வியூ அப்படியே இந்த லடாக் பிளாக் மாதிரி இங்க அப்படியே அருணாச்சல் பிரதேஷ் ஃபுல்லா கட்டியிருக்காங்க. ரைடர்ஸ் தான் இது ஃபுல்லா கட்டியிருப்பாங்க. ஒரு சாதாரண யூடியூபர் எங்களுக்கு லெவல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம பரத் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஆர்எஃப் நீங்களும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பிவிஎஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ என்ஆர்எஃப். ஸோ குளிர் பிரதேசத்துக்கு வந்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குங்க. சரி நம்ம அப்படியே மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுவோம் இந்த இடங்கள. இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலாக என்னடா செக் போஸ்ட் என்னடா டப்புன்னு ஸ்டாப் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அருணாச்சல் பிரதேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்னு வீடியோவில் சொல்லி ஒரு வழியாக அந்த இடத்துக்கே வந்துட்டோங்க. இப்போ நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் உள்ளே வந்தாச்சு. பீஃப் உள்ளே என்ட்ராகிறப்பே வேறு லெவலில் ஃபீலாக இருக்குங்க. வேறு மாதிரி ஒரு ஊராக இருக்க போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேவோட ஃபீலிங், லடாக்கோட ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த கல்ச்சர்லாம் பாருங்கள், அந்த மேலே சுற்றி விடுறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. பேஃபே இங்கே பாருங்களேன், இதை நீங்கள் கடைசி எங்கே பார்த்தீங்க? நம்ம எபிசோடில் லடாக்கில் பார்த்துருப்பீங்களா? BRO அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தங்க. லடாக்கில் எப்படி நம்ம பிரிட்ஜு போவோமோ அதே மாதிரி இருக்குது பேஃபு. இருக்கு இன்னொரு குட்டி விலைங்க. அப்பா ஜாலியாக போகலாங்க. சூப்பராக இருக்குது வியூ, சூப்பராக இருக்குது. இந்த அழகழகான பெரிய மலைகளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆச்சா? ஆமாம் வியூ, எவ்வளோ நாள் ஆச்சு. இவங்களை விட்டெல்லாம் பிரிஞ்சு இருக்கவே முடியலங்க. கம்முன்னு இந்த மாதிரி ஒரு பகுதியிலேயே இருக்கணும், அதான் வியூ ஆசை எனக்கு கடைசி வர. என்னடா நம்ம ஊரில் வந்து இருந்து நம்ம ஊரில் என்னதான் சுகம், எல்லாமே இருக்குது, ஒரு குறை இல்லை. ராஜா வாழ்க்கை தான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இருந்தாலும் நம்ம மக்கள் எல்லாருமே அங்கே இருந்தாலும் இங்கே வந்து இருக்க ஒரு நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு அமைதி, அந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். வேஃபு இங்கே பாருங்கள், லேண்ட்ஸ்லைடு மாதிரி ஆயிருக்குங்க. ரோட்டில் ஃபுல்லாக பாறைகள்லாம் உருண்டு வந்துருக்குங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வியூ. நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அங்கங்கே பாறை உருண்டு கிடந்துச்சு. அப்புறம் பார்த்தா மேலே வந்து ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க, அதனாலே என்னவோ மேலேருந்து ஃபுல்லாக கல்லுகளாக கீழே விழுந்துருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஹிமாச்சல் அந்த ஒரு பிரதேசம் இதாக இருந்தாலும் அருணாச்சல் பிரதேஷ் வந்து இன்னுமே மாசாக இருக்குங்க. இங்கேயும் நிறைய பிரச்சனைகளாக இருக்கும். இங்கே என்னங்க இந்த இடத்துல டிராஃபிக், அடப்பாவிகளை என்னடா பண்ணுறீங்க இந்த இடத்துல டிராஃபிக் பண்ணி? என்னங்க நடக்குது இங்கே? என்னடா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கீங்க, என்னாச்சு பீஃபுங்க? ஐயோ ஏதோ பிரச்சனை போலங்க. பீஃபு சரியான லேண்ட்ஸ்லைடுங்க, ரோடு ஃபுல்லாக மூடிடுச்சுங்க. ஐயோ ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு பீஃபு, ரோடு மூடிடுச்சுங்க. கண்ணு முன்னாடி லைவாக ஆகிக்கிட்டு இருக்குது பீஃபு. ஐயோ அங்கே பாருங்க எப்படி எல்லாமே இதெல்லாம் சரிஞ்சிட்டே வருதுன்னு பாருங்க பீஃபு. எப்படி பீஃப் நம்ம இப்போ போகிறது? ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இங்கேயே இது போட்டாங்க. ஒருவேளை கண்டினியூஸாக லேண்ட்ஸ்லைடு வந்துகிட்டே இருக்கனால இப்படி இருக்கலாங்க. மழை வந்தனால இப்படியா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல பீஃபு. ஆனால் ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடுங்க, அந்த ஃபுல்லாக மண்ணாக வருதுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, லடாக்குக்கு மேலே இருக்கும் போலயே அருணாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடில் மாட்டிக்கிட்டோங்க. சரி விடுங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. வெயிட் பண்ணிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க பீஃபு, என்னதான் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு எனக்கும் தெரில. நம்ம பாஸ் பண்ண முடியுமா, கிராஸ் ஆக முடியாதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இருங்க பீஃபு. இங்கே பாருங்களேன், அதாவது கொடுமையிலேயே பெரிய கொடுமை எதுன்னு கேட்டிங்கன்னா பசி கொடுமை தாங்க. இந்த லேண்ட்ஸ்லைடில் மாட்டிட்டு அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு உயிரை கொடுத்துட்டு இருக்கப்போ வாசனை அள்ளுது. ஏதோ சமைக்கிற ஒரு ஃபீலிங், என்னடா சமைக்கிறாங்க அப்படின்னு என்னமோ சைடில் சத்தங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கும்பல் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு
ஆமா இவங்க இவங்க வந்து இங்க வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பையா என்ன சமைக்கிறீங்க? கானா ஃபுட், ஃபிஷ் ஃபுட். मालूम नहीं हमको लैंग्वेज தெரியாது. பாத்தீங்கன்னா தமிழ் தெரியாதுங்கிறத தமிழ்ல தான் சொல்லுவாங்க, ஆனா தமிழ் தெரியாது அவங்களுக்கு. சரி ஓகே பி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சமைச்சிருக்காங்க. பையா பையா ரொம்ப பசிக்குது, ரொம்ப நேரமா ரோட்ல நிக்கிறோம், எங்களுக்கு எதுவும் சாப்பிட கொஞ்சம் தருவீங்களா? காணாமா தோடா காணா சரிங்களா? ரொம்ப நன்றி பையா. என்ன சமைச்சிருக்கீங்களா? टमाटर का साथ खाइएगा கொடுங்க, நான் சமைக்கிறேன். ஓகே தேங்க்யூ பையா. இங்க பாருங்க, மக்களோட மக்களா உள்ள போய் நம்மளோட சமையலா காட்டுறோங்க. இங்க பாருங்க அடுப்பு. பையா என்ன டீசலா சரக்கா ஆல்கஹால் डिश डिश है तो ஃபிஷ் எப்போ போடுறது அதைய? இங்க பாருங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு. பையா ரொம்ப தேங்க்ஸ் பையா. தேங்க்யூ தேங்க்யூ. இங்க பாருங்களேன், நம்ம வந்த இடத்துல கூட நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்து கொஞ்சமா பசிக்குதுன்னு கேட்டோம், சரின்ட்டாங்க. நாங்க யதார்த்தமா வீடியோ எடுக்கிறதுக்காக சும்மா அப்படியே பையாட்ட கேட்டோம், கொஞ்சம் தருவீங்களான்னு. சரின்றாங்க. இங்க இருந்து நாங்க கீழே போனா கூட இங்க இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் போனாதான் ஒரு ஹோட்டல் வருமாங்க. இல்லன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு 90 கிலோமீட்டர் போனோம். 90 கிலோமீட்டர் போனா அந்த பக்கம் இனி வந்து ஊர்லாம் வந்துருங்க. இடையில பாத்தீங்கன்னா சாப்பாடே இல்லைன்னு இருந்தோம். பையா பையா சாந்தாளமா வருது பையா. பையா சாராயம் பையா இங்க பாருங்க, இங்க பாருங்க சாராயம் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. பையா வந்து செக் போஸ்ட்ல வந்து ஆல்கஹால் அலௌட் இல்லை, அதனால பையா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல சாராயம் ஊத்தி பையா வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா சரக்கு எல்லாம் பண்றாங்க. பையா பையா ஓட்கா ஓட்காவே தான், ஓட்காவே மீன் அழகா வெந்திருக்குங்க. பா வேற லெவல் இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாராட்டணுங்க, இருந்த இடத்துல இறங்குனதையுமே ஆன் ஸ்பாட்ல சமைச்சு அப்படியே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றாங்க பாத்தீங்களா? இல்ல வேற லெவல் பையா. பையா சரக்கு அடிச்சாச்சா? அடிச்சாச்சா? ஓகேவா? போதை இப்படி கிருன்னுக்கா? இங்க பாருங்க, இத்தனை இடத்துலயும் பையா பேக்கெட்ல சரக்கு கொண்டு வந்து ஓட்டாவ அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சு அடிச்சுட்டு அதுக்கு சைடிஷா மீன் சாப்பாடு எல்லாம் இறக்கி வச்சிருக்கீங்க. பையா நீ ஹாய் வியூவர்ஸ். ஹாய் என்ன பையா சொல்றது? ஹாய் சொல்லவா? நீ ஹாய் சொல்லு பையா. ஹாய் சொல்லு பையா. ஹாய் சொல்லு. இங்க भैया हाय सर. हाय हाय सब्सक्राइब करो. हमको भी मालिक को देना पड़ेगा ना, बॉस है ना हमारा भी. எனக்கு புரியாது, நீங்க என்ன சொன்னாலும் புரியாது. சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க भैया. இங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்லு भैया. சப்ஸ்கிரைப் சொல்லு भैया. சப்ஸ்கிரைப் சொல்லு भैया. அம்மான் भैया சொல்லு भैया. भैया बोलो सब्सक्राइब, बोलो सब्सक्राइब. सब्सक्राइब कर दो. हां सब्सक्राइब बोलो. सब्सक्राइब 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 बोलो. बीवीएफ बोलो. बीवीएफ बीबीएफ हां बीबीएफ. तो बीएफ இங்க பாத்தீங்கன்னா ஒரு வழியாச்சு வெந்திருச்சு. பாவங்க வேகட்டும், நம்ம லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாங்க எப்படி தான் இருக்குங்கறத. அப்பா அப்படியே சமைக்கிறேன் பிஎஃப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் கிளியர் ஆகிடுச்சுங்க. பையாவும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் செஞ்சு அவங்கள சாப்பிட சொல்லிட்டாங்க. நமக்கு வேண்டாங்க, ஏன்னா பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்க. அவங்க லாரியில் போவாங்க, நம்ம எங்கே வேணால் ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுக்கலாம் பிஎஃப். ஸோ வாங்க எல்லா வண்டியிலும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அப்படியே கிளம்பிடலாம் பிஎஃப். இங்கே வருங்க தானோ சீமிக்கோ இருக்குது. பையா பையா பாய் பாய். தேங்க்யூ பையா, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஓகே அச்சா டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். Okay, police fine. Okay, police fine, भैया. Don't drink and drive. Safe drive. Okay. Bye, भैया. See you next time. So, BF, நம்ம சேனல்ல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியாச்சு. அவர் வந்து லைட்டா சரக்கு அடிச்சிருக்காரு, அதனால டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு அவர்கிட்டே சொல்லிட்டேன். சரி ஓகே BF, லேண்ட்ஸ்லைட் கிளியர் வாங்க மோட்டோ வ்ளாகிங் போகலாம். BF அப்புறம் அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பியாச்சுங்க. லேண்ட்ஸ்லைடு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சிறுசாலாம் இல்லைங்க, நல்ல வேலை இந்த ஜேசிபி வந்து நமக்காக உயிரை பணைய வச்சுது. இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. இப்போ தாங்க அந்த கல்லுகளாக உருண்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுருக்கு. ஓகேங்க, நம்மளே ஸ்டெப் ஃபார்வர்டு வைப்போம், முன்னாடி வண்டியை லான்ச் பண்ணுவோங்க.
ஓகேங்களா, போகலாம் வியூஃபை. கடவுளை வேண்டிட்டு முன்னாடி போவோம். லேண்ட் ஸ்லைடுங்க, லேண்ட் ஸ்லைட் வேலை தான் போயிட்டுருக்கோம். வா இது பாருங்க, கீழே விழுந்தோம் செத்தோம் வியூஃபு. ஐயோ இங்கே பாருங்க வியூஃபு எவ்வளோ ஆழமாக இருக்குது. ரொம்ப பேடுங்க, ரொம்ப பார்த்து போகணும் வியூஃபு. இவங்க தாங்க இந்த ஜேசிபி வச்சு நமக்காக சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. கீழே என்ன ஆழம், உயிரே பயமாக இருக்குது வியூஃபு, பயமாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடணும் வியூஃபு, தப்பிச்சு ஓடிடணும். எங்கே லேண்ட் ஸ்லைடில் மாட்டிட்டு அந்த இடத்த தாண்டுறப்போ ஒரு பக்கு இருக்கும் பாருங்க, மறுபடியும் நம்ம மேலே ஏதாச்சும் வந்து விழுந்துருமோன்னு ரொம்ப பேடுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். டாக்டர் அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போனேன், பயமாக இருக்கு அண்ணே. போனேன் இன்னும் கொஞ்சம் தூரம். அப்பாடா தப்பிச்சுட்டோங்க. அவா ஐயோ லேண்ட் ஸ்லைடை தாண்டிட்டங்க. ஓ மை காட், சூப்பர் வியூ. ஏதாச்சும் வந்துடக்கூடாது. இந்த ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ஒரு மாதிரி ஒரு வைபாக அழகாக பார்க்கவே ரசிக்கும் தன்மையோட ரொம்ப சூப்பராக இருக்குது வியூஃபு. ஆப்போசிட்டில் சன் அடிக்குது. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆன கணக்கு தாங்க. ஈவினிங் தாண்டிடுச்சு, ஒரு 4-5 ஆன மாதிரி தாங்க. இப்போது பனி பார்த்திங்கன்னா 3 ஆச்சுங்களா. இப்போ இங்கே ஒரு 5 o'clock கணக்குங்க. ஏன்னா இன்னொரு 1 hourக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் இருட்டிடுங்க வியூஃபு. இங்கே சரியான குளிருதுங்க. நிதிஷ் ப்ரோ முன்னாடி போய் ஒரு ரூம் எடுத்து நிற்கிறேன்னு சொன்னா அப்படிங்க. அங்கே போய் நம்ம இப்போ ஸ்டே பண்ணிடலாம் வியூஃபு. செம்மையாக நடக்குதுங்க. டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ இருட்டாக இருக்குல்ல, டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வியூஃபு. உங்களுக்கு காட்டுறேன். மணி பாருங்கள், மணி 5 மணி தாங்க. என்ன இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதை தாண்டி நட்டுங்குது வியூஃபு. ஐயோ சுத்தமாக முடியலைங்க. ஐயோ இங்கே தான் இருக்கார் அவர். ஓகே உள்ளேயே போட்டுடலாம் வண்டியை. ஓகே வியூஃபு, ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடக்குது வியூஃபு. நிதிஷ் ப்ரோ எப்படி இருக்கு? ஆமாம் ப்ரோ, ஒரு மாதிரிங்க. ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உடம்பு நல்லா இருந்துச்சுங்க. இங்கே ரொம்ப நடுங்கி போச்சு. நிதிஷ் ப்ரோ தான் இந்த ரூமை பார்த்து பேசினேன். அப்படி டப்புன்னு நின்றுச்சாங்க. லடாக்ல குளிருங்க. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் குளிராதுங்க. மணி 5:15 தாங்க ஆகுது. நடுங்குதுங்க. டைமுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இருக்க குளிர் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் இங்கே பாருங்க வியூ. காட்டுங்க ஃபோனை காட்டுங்க. 5:17 தான் ஆகுது. அப்படியே வெளியே வாங்க. ஆமாங்க 5:17. வானத்தை பாருங்க, இருட்டா இருக்கா பாருங்க. தானோசோ யுமிக்கோ நிற்கிறாங்களா இங்கே பாருங்க. அவ்வளோதாங்க, வானம் ஃபுல்லாக இருட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்த காட்டுற பாருங்க. எங்களுக்கு ஒரு அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சர் படி இங்கே பாருங்கள் வியூஃபை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது மாட்டுக்கொம்பு சாரிங்க, மான் கொம்பு. அது ஆட்டுக்கொம்புங்க. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது ஆட்டோட கொம்புங்க. இது மான் கொம்பு. உண்மையாங்க இங்க பாருங்க, ஸ்கின்னை கூட முழுசா உரிக்காம அப்படியே மாட்டி வச்சிருக்காங்க. பயந்துட்டாங்க. அது குட்டி ஆடோடது, இங்கேயும் ஆடு. ஸோ இது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப எடுத்துதாமாங்க. இங்கே பாருங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் நான் காட்டுற பாருங்க. இங்கே இருக்காங்க பாருங்க. இவங்க தாங்க செம்ம அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க தாங்க எங்களுக்கு ரூம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே பாருங்க வியூஃபு, அழகழகாக அவங்களோட மெமரிஸை எடுத்து வச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்காங்கல்ல. அவங்க காலேஜ் எல்லாம் படிச்சு நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேட்டடாக இருக்கவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தாங்க. இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்காங்கல்ல. நாங்களும் அவங்கள பார்க்குறப்பா என்ன அழகாக இருக்காங்க அப்படின்னோம். ஓகே. ஆனால் இங்கே அந்த அக்கா மட்டும் தாங்க இருக்காங்க, இங்கே வேறு யாருமே இல்லை. ஸோ இதெல்லாம் அவங்களோட ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாங்க. இங்க பாருங்க, இப்பெல்லாம் நாங்க ஓபனா பேசுறதுனால நாங்க குற்றவாளி நினைச்சிடாதீங்க. ஆமாங்க, எங்களுக்கு நாங்க என்ன பண்றோமோ அதை காட்டி நாங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நாங்க அப்படியே காட்டணும்னு நினைக்கிறோங்க. சரி சார், நாங்க உண்மையா உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோங்க. ஸோ இங்க எல்லாம் இங்க ஒரு பெட் வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 பெட், ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், நேத்தெல்லாம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா ஹீட்டரே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க பாருங்க, ஹீட்டர் கொடுத்துட்டாங்க. பாத்ரூம் ஓகே தாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்துக்கலாங்க. சரி ஓகே வியூஃப், நாங்க இதோட இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப குளிருது. நாங்களும் இன்னைக்கு எங்கெங்கயோ போகணும்னு நினைச்சோம்.
இது என்ன ஊருன்னு கூட சத்தியமா தெரியாது. ஏதோ ஊருக்கு போற வழியில ஆக்சுவலா இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஊருக்கு நடுவுல திரும்புற ஒரு பெண்டில் நாங்க நின்றுட்டோம். நீங்க மோட்டோ விளாக்ல பாத்திருப்பீங்க. ஒரு பெண்டிலேயே டப்புனு குளிர்ல நாங்க நின்று அப்படியே முடிச்சாச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே பீஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மோட்டோ விளாகிங்ல மாஸ் பண்ணிடலாம். ஏன் ப்ரோ நாளைக்கு வந்து நம்ம டவாங் போயிடுவோங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோஸ் கூட தெரியல. ஏன் ப்ரோ நாளைக்கு போயிடலாம் ப்ரோ. 200 கிலோமீட்டர்ஸ் கட்டிடலாம், புளிச்சிடலாம். ஏன்னா லேண்ட்ஸ்லைட் ஆக அவங்க இந்த மாதிரி எல்லாம் தடங்களை வந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடன்ட் தாங்க, நாங்க நம்புற மாதிரி நீங்களும் எங்களை நம்புங்க, நாங்க போவோம் அப்படிங்கிறத உங்க ஹோப்ல தாங்க நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் போறோம், எல்லா பக்கம் எல்லாமே சாதிக்கிறோம். ஸோ நீங்களும் நம்புங்க, நாங்களும் நம்புறோம். நாளைக்கு நம்ம டவாங்க ரீச் ஆகுறோங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ லவ் யூ ஆல் பிஎஃப். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நாங்கள் எப்பவும் அடிப்பேன். ஸோ உங்க சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுத்துட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க பார்த்து சேஃபா இருங்க. நம்ம ஊர்லேருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊரை நான் மிஸ் பண்றவங்க கூட சீக்கிரம் வந்துடுறாங்க, தமிழ்நாடு வந்துடுறோம். சரிங்களா? சரி, ஓகே பிஎஃப், டாட்டா, டேக் கேர்.